Hi foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கக்கூடிய மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்றது தான். மட்டன் லிவர் ஃப்ரை எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. முக்கியமாக குழந்தைங்களுக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஜென்ரலாக ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகும். அப்படி இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை இந்த மாதிரி ஈரல் வறுவல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹீமோக்ளோபினோட லெவல் நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் அதே மாதிரியே இரத்த சோகை கட்டுப்படுத்துறதுக்கும் அதே மாதிரியே உடம்பு தேர்றதுக்கும் இந்த ஈரல் வறுவல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் ஈரலில் நேச்சுரலாகவே அயன், காப்பர், ஃபோலேட், அதுக்கப்புறம் விட்டமின் B12, விட்டமின்ஸ், ரிபோஃப்ளோவின் இது எல்லாமே இருக்கிறதுனால உடம்புக்கு நேச்சுரலாகவே ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஈரலை கொஞ்சம் சின்னதாக வெட்டி அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய ஈரல் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில்ஸ் விட்டு வெளியில் எடுத்து பார்த்துடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 விசில்ஸ் விட்டுக்கோங்க. இப்போ 2 விசில்ஸ் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஈரல் சூப்பராக பஞ்சு போல் வெந்திருக்கும். இந்த மாதிரி வெந்ததை எடுத்து இப்போ ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிவிடுங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 10 to 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்தியும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா சாட்டே ஆகி ஒரு பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகும்போது ஒரு பெரிய தக்காளியிலேருந்து ஹாஃப் தக்காளியை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டனை குக் பண்ணும்போது அதுக்கு தேவையான சால்ட்டை ஏற்கனவே அதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வெஜிடபிளுக்கு தேவையானதை மட்டும் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோம்மேடு சாம்பார் பவுடர் நான் ஏற்கனவே நம்ம ரெசிபி வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல கலர் தரும். பட் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பச்சை வாசனை போக எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதெல்லாம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா மட்டனோட லிவர், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லையா, அதை நீங்கள் யூ கேன் யூஸ் இட் ஃபார் பிரியாணி ஆர் எனி அதர் குழம்பு ரெசிபீஸ். ஆனால் இதுலேயே எல்லாத்தையும் ஆட் பண்ணிடாதீங்க. தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியிலேயே இதை வேக வச்சிங்கன்னா தான் டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த மாதிரி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ மூடி வச்சு குக் பண்ணிங்கனாலும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணுங்கள். இப்போது நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் இந்த சமயத்தில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அகெயின் மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.